இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை பியச்சென்சா நகரத்தினுடைய புனித கோன்ராட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் இத்தாலி தேசத்துல பியச்சென்சா என்று சொல்லப்படுகிற பகுதியில 1220ஆவது ஆண்டுல பிறந்ததாக அறியப்படுகிறார். பிறப்பிலேயே ஒரு பிரபுத்துவ பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். இவருக்கு திருமண வயது வந்த பிறகு இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் காட்டிற்கு இவர் வேட்டையாட சென்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக காட்டில் தீ ஏற்படுவதற்கு இவர் காரணமாகி போகிறார். அப்பொழுது இவர் தப்பித்து ஓடிவிடவே வேறு ஒரு விவசாயியை பிடித்து மரண தண்டனை விதிக்கிறார்கள். இதை கேட்டறிந்த இந்த கோன்ராட் என்பவர் அரசரிடத்தில் சென்று தான் அந்த காட்டு தீக்கான காரணம், அதற்கான அபதாரத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த விவசாயி விடுவித்து தன்னிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே விற்று அபராதமாக அரசருக்கு அந்த தொகையை திரும்ப செலுத்திவிட்டு இவரும் இவருடைய மனைவியும் துறவு பூண்டார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அந்த காட்டு தீக்கு தான் காரணம் என்றும் அதனால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளுக்கும் தான் காரணம் என்கிற ஒரு குற்ற உணர்வு காரணமாகவே இவர் பல நாள் துறவு மடத்தில் கடுமையான துறவு முயற்சிகளை மேற்கொண்டார். அதுவும் சிறப்பான விதத்தில் பாடுபட்ட சொரூபத்தின் முன்பாக பல மணி நேரம் இவர் ஜபத்தில் மூழ்கி இருப்பார் என்றும் இவருடைய புனித தன்மையை கேள்விப்பட்ட பலர் இவரிடத்தில் ஆலோசனை பெறவும் இவருடைய பரிந்துரை ஜபத்தையும் பெற வந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். 13ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக பிரபலமான ஒரு புனிதராகத்தான் இந்த பியச்சென்சா நகரத்தினுடைய புனித கோன்ராட் அவர்களை நம்ம அறிகிறோம். இந்த புனிதரானவர் ஹெர்னியா என்று சொல்லப்படுகிற குடல் இறக்க நோய்க்கான பாதுகாவலர். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் யாருக்காவது ஹெர்னியா என்று சொல்லப்படுகிற இந்த குடல் இறக்க நோய் அல்லது வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த புனித கோன்ராட் அவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுக்கு இவருடைய பரிந்துரை ஜெபம் கிடைக்கும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அந்த கிராமத்தினுடைய பேர் பெத்சாய்தா என்கிற ஒரு கிராமம். பெத்சாய்தா அப்படி என்றாலே மீன் பிடிப்பின் வீடு அல்லது ஹவுஸ் ஆஃப் ஃபிஷிங், ஹவுஸ் ஆஃப் ஹண்டிங் என்று சொல்லுவார்கள். வேட்டையாடுகிற ஒரு இடம் அல்லது வேட்டையாடுகிற ஒரு வீடு என்று சொல்லுவார்கள். எல்லா நற்செய்தியிலுமே இந்த பெத்சாய்தா என்கிற பகுதியை பற்றி நம்ம வாசிக்கிறோம் என்றால் பார்வையற்றவர்களை பற்றிய ஒரு புதுமைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இது மேலோட்டமாக பார்த்தால் பார்வையற்றவர்கள் அதிகமாக இருந்த ஒரு பகுதியாக நமக்கு தோன்றினாலும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இதை நம்ம பார்க்கிற நேரத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் ஆன்மீகத்தில் மேலோட்டமாக இருந்தவர்களாகத்தான் நற்செய்தியாளர்கள் நமக்கு இதை தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு பார்வையற்ற ஒருவரை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் நம்ம வாசிக்கிறோம். பார்வையற்ற ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன்னை குணப்படுத்துமாறு வேண்டுகிறார். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்றவரை ஊருக்கு வெளியே அழைத்து சென்றதாகவும் அதற்கு பிறகு அவரை ஆசீர்வதித்து அவரை குணப்படுத்தியதாகவும், முதல் நிலையில அந்த பார்வையற்றவர் இப்பொழுது நான் மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு ஆசீர்வதித்த பிறகு இப்பொழுது நான் தெளிவாக பார்க்கிறேன் அப்படி என்று சொன்னதாக இந்த புதுமையை நம்ம பார்க்கிறோம். ஏன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை ஊருக்குள்ளே வச்சு இவருக்கான புதுமையை செய்யவில்லை? அல்லது ஒரு முறை ஆண்டவர் கை வச்சா போதாதா? ஏன் 2 நிலையில இவரை குணப்படுத்துகிறார்? முதலில் பாதி தெரியுதுங்கிறார், 2வது முறை தான் முழுவதுமாக தெரிகிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்கிற கேள்வி உங்களுக்கும் ஏற்படலாம், எனக்கு அது எழுந்தது. பிறகு இந்த விவிலியத்தை பற்றின குறிப்புகளை வாசிக்கிற நேரத்தில் தான் சில விளக்கங்கள் நமக்கு புரிகிறது. முதலாவது, அவரை பெத்சாய்தா ஊரிலிருந்து வெளியே கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதுமையை நிகழ்த்துவதற்கான காரணம் ஆன்மீக இருளில் இருக்கிற நம்மை ஆன்மீக விசுவாச ஒளிக்காக இறைவன் அழைத்து செல்லுகிறார். ஆகவே ஆன்மீக இருளில் நீங்களும் நானும் இருந்தால் இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கிற நேரத்துல ஆன்மீக விசுவாச ஒளிக்கு நம்மை அழைத்து செல்வார் என்கிற முதல் செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, விசுவாச பேரொளி என்பது, நம்பிக்கை பேரொளி என்பது ஒரே நேரத்தில் ஒரு விவிலிய வாசகங்களை பார்த்த உடனேயே, படித்த உடனேயே, அல்லது ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் ஜெபித்த உடனேயே, அல்லது ஒரு திருத்தலத்திற்கு சென்று நம்ம வந்த உடனேயே விசுவாசத்துல முழுமையையும் விசுவாச பார்வையை நம்ம முழுமையாக பெற்றுவிட முடியாது.
அதனால தான் அந்த பார்வையற்றவரை இயேசு தொட்டு ஆசீர்வதித்த பொழுது முதலில் சொல்லுகிறார், நான் மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் விசுவாசம், நம்பிக்கை என்பது ஒரு தொடர் முயற்சி. அன்புமிக்கவர்களே, தொடர்ந்து போராட வேண்டும். பல நேரங்களில் என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, இதெல்லாம் ஏன் இந்த குழப்பம் நம்முடைய லைஃப்ல அப்படி என்று புரியாத நேரங்களில் விசுவாசம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாச பார்வையை பெறுவது தான். இரண்டாவது முறை நமது ஆண்டவர் இயேசு அவரை தொட்ட பிறகுதான் அவருக்கு முழுமையான இன்றைக்கு பார்வை கிடைக்கிறது. அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை இருளில் இருந்து விசுவாச பார்வைக்கு அழைத்து செல்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையில படிப்படியாக இறைவன் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் அவரை நம்மை தொட அனுமதிக்க வேண்டும். அனுமதித்தால்தான் விசுவாசத்துல நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இறை அன்பும் பிறரன்பும் கொண்டதே விசுவாசம் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக அந்த பார்வையற்றவருக்கு பார்வை கொடுப்பது மூலமாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு துறவி தன்னுடைய சீடர்களிடத்துல கேட்கிறார், எப்பொழுது விடிந்து விட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம், அல்லது எப்பொழுது விடிந்து விட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்ன உடனேயே ஒரு சீடர் சொல்லுகிறார், இரவு முடிந்து விடியல் தொடங்குகிறது என்றால் சூரியன் உதித்தால் விடிந்து விட்டது என்று அர்த்தம் என்று ஒரு சீடன் சொன்னானாம். இன்னொரு சீடன் சொன்னாராம், தொலைவில் வருவது விலங்கா அல்லது மனிதனா என்று நம்மால் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தால் விடியல் வந்து விட்டது அல்லது விடிந்து விட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம். அதிலும் அந்த துறவி திருப்தி அடையவில்லை. மூன்றாவதாக ஒரு சீடன் சொன்னானா, எப்பொழுது எதிரில் வருகிற ஒரு மனிதனை என்னுடைய சகோதரனாக, என்னுடைய சகோதரியாக நான் பார்க்கிறேனோ, எந்தவித வேறுபாடுகளுமின்றி, எந்தவித உயர்வு தாழ்வுமின்றி பார்க்கிறேனோ அன்றுதான் உண்மையான விடியல் என்று சொன்னாராம். அந்த குருவானவர் சொன்னாராம், சரியான பதில். உனக்கு எதிரே இருப்பவன் உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி என்று எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்த பிரிவு மனப்பான்மையும் இல்லாமல் நாம் பார்க்க கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான விடியல் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்துல இறைவன் என்னோடு இருக்கிறார். அந்த இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் உண்மையாகவே அன்பு செய்கிற நேரத்தில் இறைவனையும் அன்பு செய்கிறேன், இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்கிறேன் என்று யாருக்கு இதை சொல்லக்கூடிய மனதிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான ஆன்மீக ஒளியை பெற்றவர்கள், அவர்கள்தான் உண்மையான விசுவாச ஒளியில் வாழ்பவர்கள். ஆகவே இந்த அருமையான தினத்துல இறைவன் நம்மை ஆன்மீக இருளிலிருந்து விசுவாச ஒளிக்கு அழைத்து செல்லவும், விசுவாசத்துல படிப்படியாக நாம் வளரவும் இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.